வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா பெங்காலில வெளியே இருக்க ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு போக் அப்படின்றது. இது ஒரு பக்காவான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டு மூலியமா ஒரு சிலை கிடைக்குது. அது சாமி சிலையா தான் இருக்கும். அந்த சிலை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. நம்ம ஹீரோ ஆலயே மாறிடுறது. அந்த சிலை தான் ஹீரோவை மாத்துதா, அந்த சிலைக்கு பின்னாடி என்ன அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்ற வெப் சீரிஸ் தான் இந்த வெப் சீரிஸ். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு ஒரு ஆன்டிக் ஷாப்பை காட்டுறாங்க. ஓனர் இருக்கார்ல, உட்காந்து சிஸ்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒர்க்கர் இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொரு பொருளா தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிட்டு இருக்காரு. இப்போ ஓனர் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிடுறாரு போல. ஒருத்தர் மட்டும் ஒரு சாமி சிலையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க வைக்கலான்ற மாதிரி ஒரு இடத்துல அந்த சிலையை வச்சிடுறாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவர் சிலை வச்ச இடத்துல வெளிச்சம் பயங்கரமா அடிக்குது. என்ன இது இவ்வளவு வெளிச்சம் அடிக்குதுன்ற மாதிரி இந்த நபரும் திரும்பி அந்த இடத்த பாக்குறாரு. இப்ப அந்த சிலையில இருக்க தெய்வம் நேரடியா வந்துடுறாங்க போல. இது இவருமே ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வந்து அவங்க இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, என் படையில எப்ப தரப்போறன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த நபர் ஷாக்கிங்கா தான் இதை பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் அட்டின் அப்படின்றது. இவரோட கொலி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பழங்காலத்து பொருளை சேர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சில பொருளோட போட்டோவை தான் இந்த கொலி கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, பாஸ் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் பாஸை பார்க்கலான்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்ப பாஸ் ஒரு ஹாப்பியான விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், அதனால கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு தான் சார் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பாஸுமே கையெல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. இவர் இந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னோட ட்ரீட் இந்த பாருக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஆன்டிக் ஷாப்போட ஓனரா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இவருமே அந்த ஷாப்க்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்டு சின்ன சின்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. வெயிட் பண்ணு மச்சான், நான் வந்துடுறேன்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போறாரு. இப்ப இவருமே இங்க வந்திருக்க புது பொருள்லாம் பார்க்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த சிலையை பாக்குறாரு. அதாவது ஸ்டார்டிங் ஒரு சிலையை வச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சிலையை பாக்குறாரு. அது சரஸ்வதி சிலை மாதிரி தான் இருக்கு. ஆனா கையில வீணை மட்டும் இல்லாம ஒரு மண்டவோட இருக்கு. இதை இவர் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு வந்துடுறாரு. புதுசா தான் வந்திருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கறாரு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலியே, எங்க இருந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. இந்த ஃப்ரெண்டும் பிளாஷ்பேக்க சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒருத்தங்க வீட்டை காலி பண்ணிட்டு போலான்னு நினைச்சிருப்பாங்க. அங்க ஏதாவது பொருள் தேருமான்ற மாதிரி இவர் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. சில பொருள்லாம் வேலை போட்டு இவர் எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒரு பெரியவர் இந்த சிலையை தூக்கிட்டு வராரு. இதையும் எடுத்துக்கோப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப வேலை சொல்லுவாரு போலன்ற மாதிரி ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. அதனால வேணான்ற மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்காரு. காசெல்லாம் வேணாம்ப்பா, சும்மாவே எடுத்துட்டு போன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. சரி, சும்மானா எடுத்துட்டு போறதுக்கு ஒர்த்து தான், நம்ம எடுத்துட்டு போலான்ற மாதிரி இவரும் முடிவு எடுத்து இங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. அப்ப ஃப்ரீயா தான் கிடைச்சதான்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. ஆமா, ஃப்ரீயா தான் கிடைச்சது, நீ வேணா கூட எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கும் இந்த சிலையை பார்த்தோன்னு பிடிச்சிருச்சுல்ல, சரி மச்சான் நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப சிலையை இவர் கார்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப முதல்ல பாருக்கு போறது தானே பிளான். இவங்க ரெண்டு பேருமே பாருக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரெண்டு ஏன் எதுக்குன்னு கேட்கறாரு. எதுக்குடா கமிட்மெண்ட் லைஃப்லாம், இந்த மாதிரி ஜாலியா இருக்க முடியாது, எனக்கு ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு பொண்ணு இவரையே பார்த்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல, வா டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி ஃப்ரெண்டை கூட்டிட்டு இவரும் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போறாரு. இப்ப அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா இவர் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சிலைனால இந்த இடத்துல ஒரு மேஜிக் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா ஹீரோ மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காரு. சுத்தி யாரையும் காணோம். என்ன யாரையும் காணோன்ற மாதிரி சுத்தி முத்தி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. எல்லாமே நார்மலா இருக்கு, ஹீரோக்கு தான் அந்த மாதிரி தோணி இருக்கு போல. ஹீரோ எதனால அந்த மாதிரி தோணுச்சுன்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்காருல, அப்ப பின்னாடி இருந்து ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரியே தோணுது. இப்ப கண்ணாடியை பாக்குறாரு. பார்த்தா பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. சட்டுன்னு காரை நிறுத்திடுறாரு. பின்னாடி யாருன்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. அந்த சிலை மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்புறம் ஏன் யாரோ உட்காந்துட்டு இருந்த மாதிரியே தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவரோட வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இவரோட அப்பா அம்மா போட்டோக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கு. இவரோட அப்பா அம்மா எப்பயோ இறந்து போயிட்டாங்க போல. ஒரு ஆன்டி தான் இவரை பாத்துக்கிறாங்க. இவர் வந்த சவுண்ட் கேட்டு அந்த ஆன்டி முழிச்சு வந்துடுறாங்க. இவர் குடிச்சிட்டு வந்திருக்கிறது அந்த ஆன்டிக்கு தெரியுது. ஏண்டா இப்பெல்லாம் அடிக்கடி நீ குடிச்சிட்டு வரன்ற மாதிரி
அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சாப்பாடுலாம் இவருக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ப்ரமோஷன் கிடைச்சது, அதனால தான் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணன்ற மாதிரிலாம் ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ இவரோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் ஷாக்கிங்கா முழிச்சு பாக்குறாரு. அந்த சாமி தான் இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்குது, எப்ப படையல் வைக்க போறன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் பயத்துல சட்டுன்னு கண் முழிச்சிடுறாரு. கெட்ட கனவு போலன்ற மாதிரி இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாரு. கெட்ட கனவுலாம் வந்தா தண்ணி குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவரும் தண்ணியை ஊத்தி குடிக்கலான்ற மாதிரி ஊத்திட்டு இருக்காரு. ஆனா தண்ணி வராம பிளட் வருது. இத பாக்குற இவர் பயந்துடுறாரு. சட்டுன்னு அந்த கிளாஸை தள்ளி விடுறாரு. அப்பதான் இறந்து போன இவரோட அம்மா கண்ணுக்கு தெரியுறாங்க. அம்மாவை பார்த்து இவர் பயப்படலாம் மாட்டாரு. இப்படியாவது அம்மாவை பாக்குறமேன்ற மாதிரி சந்தோஷம் தான் படுறாரு. அம்மா ஏமா என்ன விட்டு போனீங்கன்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு இவர் தூக்கத்துல இருந்து கண்முடிக்கிறாரு. இதுவும் கனவுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா உடஞ்ச பொருள்லாம் உடஞ்ச மாதிரி தான் இருக்கு. என்ன கனவா இருந்தாலும் உடஞ்ச பொருள் உடஞ்ச மாதிரி இருக்கேன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. அந்த ஆன்ட்டி பேரு புஷ்பா அப்படின்றது. புஷ்பா இவருக்கு காஃபி போட்டு எழுப்புறாங்க. ஏன்டா இவ்வளவு லேட்டா முழிக்கிறேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் பொருளை பாக்குறாரு. இன்னமும் உடஞ்ச மாதிரி தான் இருக்கு. என்ன பொருள் உடஞ்ச மாதிரி இருக்கு, அப்ப நைட்டு நம்ம பார்த்த எல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு நாள் விடாம எல்லா நாளும் ட்ரிம் பண்ணி தான் ஆபீஸ்க்கு போவாரு. இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப முதுகுல ஏதோ ஒரு லேடி கை வைக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். யாரோ வச்ச மாதிரி இருந்ததுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா அம்மா போட்டோக்கு புது மாலை போடலான்ற மாதிரி இவர் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த சிலையை கவனிக்கிறாரு. பேசாம இந்த சிலையும் இந்த இடத்துல வச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்பா அம்மா போட்டோ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சிலையை வச்சிடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமா இருப்பாரு. இவரை காக்கா காக்கான்ற மாதிரி தான் ஹீரோ கூப்பிடுவாரு. இப்ப மாமா வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா இவரும் ஆர்வமா பேசுறதுக்காக வந்துடுறாரு. மாமாக்கும் பழங்காலத்து பொருள்ல ஒரு ஆசை இருக்கும். இவர் வாங்குற பொருள்லாம் அப்பப்ப மாமா கிட்ட காட்டுவாரு போல. அந்த மாதிரி தான் இந்த சிலையை மாமா கிட்ட காட்டிட்டு இருக்காரு. பாக்குற மாமா லைட்டா ஷாக் ஆகுறாரு. என்னடா கையில மண்டை ஓடலாம் இருக்கு, கடவுள் சிலையில இதெல்லாம் இருக்காதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கும் அதுதான் மாமா வித்தியாசமா பட்டது, அதனால தான் கொண்டு வந்துட்டேன். அப்ப சாமி மேல உனக்கு நம்பிக்கைலாம் வந்துருச்சான்ற மாதிரி மாமா கேக்குறாரு. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பெருசா சாமி எல்லாம் கும்பிட மாட்டாரு. இப்ப ஹீரோ ஆபீஸ்க்கு வந்து வேலை பாக்குறாரு. இங்க இவருக்கு ஒரு கொலீக் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே வேலை பாக்குறாரு. இப்ப முகங்கள் ஒருதுக்காக ரெஸ்ட் ரூம் போறாரு. எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. எனக்கு படையில தான்ற மாதிரி கேக்குது. நைட்டு கனவுல இப்படிதானே வந்தது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப ஆபீஸ் கேன்டீன்ல சாப்பிட்டு இருக்கும் போது அதே மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் போது அதே மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் என்ன பண்றாருன்னா வேகமா அந்த சிலையை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப ஆப்பிள்லாம் வெட்டி அந்த சிலைக்கு முன்னாடி வச்சிடுறாரு. அதே மாதிரி ஊதுவத்தி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஏத்தி அந்த இடத்துல வச்சிடுறாரு. இப்ப நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்டோன்னா இவரும் கண் முழிச்சிடுறாரு. அந்த கடவுள் தான் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இது எனக்கான படையில் இல்ல, எனக்கான படையில வையன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா வைக்கிறேன், கண்டிப்பா வைக்கிறேன்ற மாதிரி முட்டி போட்ட மாதிரி கடவுளை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காலையில கண்முழிக்கிறாரு. அந்த ஆப்பிள் என்ன இருக்கு பாக்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஆப்பிள் அப்படியே இருக்கிறது இவருக்கு தெரியுது. அந்த கடவுள் இது எனக்கான படையில் இல்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப இது பிடிக்கல போல, நம்ம வேற வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு 2 பழங்களை கட் பண்ண மாதிரி அந்த இடத்துல வச்சிடுறாரு. இதை சாப்பிட்டுருக்காங்களான்னு பாக்குறாரு. அதையும் அவங்க சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஹீரோ எப்பவுமே வேலையை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்பெல்லாம் இந்த கடவுளை பத்தி தான் யோசிக்கிறாரு. ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே இந்த கடவுளுக்கு மாலை போடுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் அந்த சிலையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா போட்டோவை பார்த்து தான் ஃபீல் பண்றதா இந்த புஷ்பா நினைச்சிடுறாங்க. இவர் சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் அம்மா போறதுக்கு முன்னாடி உன்னை நல்லபடியா பாத்துக்க சொல்லிட்டு தான் போனாங்க. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்ப்பா, நீ ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. இப்ப இந்த புஷ்பா படுத்துட்டு இருக்கும் போது யாரோ பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன நைட்டு நேரம் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பெல்லெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இவன் என்ன திடீர்னு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இந்த நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அந்த அங்கிளை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்களே அவன் பண்றதை பாருங்கன்ற மாதிரி கையோட மேல கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பயும் அவர் பூஜை தான் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த அங்கிளுமே இந்த விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. உனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையப்பா, நீ என்னப்பா பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறது. ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் வில்லத்தனமா கேக்குறது. பண்ணக்கூடாதுலாம் இல்ல, ஆளே மாறிட்டியே, அதனால தான் கேட்டன்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்றாரு. அவருக்கு பக்கத்துல வேற ஒருத்தரும் இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, பொறுமையா பக்கத்துல வந்து அவரோட கையை நல்லா அழுத்தி பிடிக்கிறாரு. விடுப்பா விடுப்பான்ற மாதிரி இந்த அங்கிள் தடுக்கிறாரு. அதாவது இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அவர் டென்ஷன் ஆகுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அங்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் மேற்கொண்டு இந்த இடத்துல பூஜைலாம் பண்றாரு. இப்ப ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ஒரு அவார்டு ஜெயிச்சிருக்காரு போல. ஹீரோவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அதை கூட காதுல வாங்காம
தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் ஹீரோவை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் அவார்டு வாங்குறதுக்காக ஸ்டேஜுக்கு போறாரு. இதெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு வித்தியாசமா பாக்குறாரு. இந்த அவார்டுக்காக தான் ஹீரோ பயங்கரமா முயற்சி பண்ணிருப்பாரு. இப்ப அவார்டை வாங்கும் போது கூட சோகமா வாங்கிட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃப்ரெண்டு கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ எப்பவுமே ஜாலியா பார்ட்டி பண்ற டைப் தான். இப்ப கொலிக்கு ட்ரிங்க்ஸை தராரு. ஆனா ஹீரோ வேணான்ற மாதிரி மறுத்துறாரு. டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போனோன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது இவரால பூஜை பண்ணாம இருக்கவே முடியலன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது நடு ரோட்ல சட்டுன்னு ஒரு லேடி தெரியுறாங்க. இவர் பார்த்து சடன் பிரேக் போட்டுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராரு. அந்த லேடி இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, சோறு இருந்தா தரீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரோட டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு இருக்கும், அதை தரலான்ற மாதிரி இவரும் வேகமா எடுத்துட்டு வந்து தராரு. அவங்க கொலை பசியில இருக்காங்க போல. இவர் தந்தோட வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொறுமையா சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சவங்க எனக்கு போறதுக்கு இடம் இல்ல, உங்க கூடயே வந்துருவா ப்ளீஸ், எனக்கு வேலை போட்டு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கால்லாம் விழுந்து கெஞ்சுறாங்க. இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கதவை திறக்கிற ஆன்டி இருக்காங்கல்ல, கூட வந்திருக்க இந்த பொண்ணு யாரு என்னன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் இந்த பொண்ணை சோஃபால உட்கார வச்சிடுறாரு. இந்த பொண்ணு இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டா, அதனால தான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரு என்னன்னே தெரியாத பொண்ணை எதுக்காகப்பா வீட்டுக்கு கூட்டு வந்தன்ற மாதிரி ஆன்டி கேக்குறாங்க. பரவாயில்ல ஆன்டி, இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த பொண்ணோட பேரு தாமரி அப்படின்றது. இவ மொழியே சுத்தமா சரியில்லை. இந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவன் இருக்க சொல்லிட்டான்றதுக்காக ஓவரா ஆடாத, ஒரு ஓரமா இருந்துட்டு போகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்டோர் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் தலகாணி பாயெல்லாம் தந்துட்டு போறாங்க. இவர் பூஜை பண்ணோன்றதுக்காக தான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணாம வேகமா வந்திருப்பாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே பூஜை பண்றதெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மாறுது. பயந்த மாதிரி இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தால, இப்ப தெனாவட்டா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஆடுற மாதிரி ஒரு சேர் இருக்கு, அந்த சேர்ல உட்காந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஆன்டி வந்துடுறாங்க. இந்த ஆன்டியை பார்த்தோன்னு மட்டும் அப்பாவி மாதிரி சட்டுன்னு எந்திரிச்சு நிக்கிறா. இந்த ஆன்டி சாப்பாடு தரதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்த சாப்பிடுன்ற மாதிரி வசதி கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே பேரலா ஹீரோ பூஜை பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மாத்தி மாத்தி நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு எபிசோடு முடியற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆன்டி படுத்துட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. ஆன்டி கண்முழிக்கிறாங்க. அப்பதான் வீட்டுல கரண்ட் இல்லன்னு தெரிய வருது. இவங்களுமே அங்கங்க கேண்டில ஏத்தி வைக்கலான்ற மாதிரி ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆள்ல கேண்டில் ஏத்தலான்ற மாதிரி இவங்க வெளியே வந்துடுறாங்க. அங்கேயுமே கேண்டில்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப கேண்டில் ஏத்துனவங்க திரும்புறாங்க. பார்த்தா இவங்க கண் முன்னாடி ஒரு பேய் நின்னுட்டு இருக்கு. செம்மையா பயந்துடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. இப்ப போலீஸ் ஜீப்லாம் நின்னுட்டு இருக்கு. போலீஸுங்களாம் விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்ல இருந்து அந்த ஆன்டி காணாம போயிட்டாங்க போல. திடீர்னு காணாம போயிட்டாங்கல்ல, அதனால தான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸை இவங்க கிட்ட விசாரணை பண்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் தமேரி இந்த வீட்டுல இருக்கிறத கவனிக்கிறது. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி அங்கிளும் போலீஸும் கேக்குறாங்க. நான் ரோட்ல பார்த்து கூட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டாரு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புஷ்பா வீட்டுல எதையாவது திருடிட்டு போயிருப்பாங்களான்ற மாதிரி செக் பண்றாங்க. ஆனா அங்கிள் இருக்கார்ல, அவங்க அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸுங்க ஏத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. தமேரி தான் சமையல் பண்ணிருக்காங்க போல. இவர் சாப்பிடறதுக்கு கைய வச்சிடுறாரு. அப்ப தமேரி எப்பவுமே பூஜை பண்ணிட்டு தானே சாப்பிடுவீங்க, இன்னைக்கு பூஜை பண்ணலையான்ற மாதிரி கேக்குறாங்க. அச்சோ, பூஜை பண்றதுக்கு முன்னாடியே சாப்பிட போயிட்டேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தலையிலேயே அடிச்சுக்கிறது. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, பூஜை பண்ணிட்டு இருங்க, நான் பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இப்ப படையலுக்கு வைக்கிற மாதிரி நிறைய சமைச்சிட்டுலாம் இருக்கா. இவர் ஒரு பக்கம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நான் ரெடி பண்ணிருக்கேன்ற மாதிரி மாமிசத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரா. இதை வைக்கலாமா வேணாமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி வைப்போன்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் வச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப சாப்பிடலான்ற மாதிரி சாப்பிடறதுக்காக வராரு. சாப்பாட வாயில வச்சோடனே கொமட்டுற மாதிரி இருக்கு. அதாவது கெட்டு போன சாப்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா இவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. மேற்கொண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த பொண்ணும் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பாக்குறாங்க. இப்ப ஹீரோ ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. அதாவது அந்த செல்ல இருக்குல்ல, அங்க இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவர் அந்த ரூம் கிட்ட வராரு. பார்த்தா வெளிச்சம்லாம் பயங்கரமா தெரியுது. இவர் கதவை திறந்து உள்ள வந்து பாக்குறாரு. இவர் சாப்பாடு வச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அந்த கடவுளோட வாய் கிட்ட சாப்பாடு ஒட்டி இருக்க மாதிரிலாம் இருக்கு. கடவுள் தான் சாப்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. தமேரி இந்த இடத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. கடவுள் சாப்பிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வாட்டி வச்சிருக்கேன், சாப்பிட்டதே இல்ல, நீ செஞ்சதை தான் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டாரு. இப்ப குனிஞ்சு வணங்கிட்டு இருக்காரு. அப்ப தமேரி இருக்காங்கல்ல, குங்குமத்தை எடுக்கிறாங்க. நெத்திய காட்டுங்கன்ற மாதிரி இவரோட நெத்தியில வச்சுலாம் விடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த கடவுளை பயங்கரமா வேண்டிட்டு இருக்காங்க. ஹீரோ போடுற ட்ரெஸ்ல கெட்ட நாத்தம் அடிக்குது. அதெல்லாம் கண்டுக்காம இவர் போட்டுட்டு கிளம்புறாரு. இவர் எப்பவுமே அப்பப்ப ஷேவிங் பண்ணிடுவாரு, ட்ரிம்மிங் பண்ணிடுவாருன்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப அதெல்லாம் பண்ணாம வெள்ள முடியோட இருந்துட்டு இருக்காரு. சாப்பாடு கெட்டு போன மாதிரி இருக்கு. ஆனா அந்த சாப்பாடு கூட இவர் சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருக்காரு.
இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு இருக்காங்கல்ல வித்தியாசமா பாக்குறாங்க. போலீஸுங்க கொஞ்சம் நார்மலா புஷ்பாவை தேடி பார்த்திருப்பாங்க. எந்த தகவலும் தெரியல, ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் தந்துருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவர் கம்ப்ளைண்ட்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க காணாம போனதா நம்ம எதுக்கு நினைக்கணும், அவங்க வேற எங்கேயாவது போலான்னு கூட நினைச்சிருக்கலாம், அதனால கேஸ் எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க ரொம்ப முக்கியன்ற மாதிரிலாம் இன்னைக்கு பேசினாரு. இன்னைக்கு என்ன கேஸ் வேணான்னு சொல்றாருன்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஒரு நாள் நைட்டு அங்கிள் இவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்ப இவர் டான்ஸ் பண்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்ப அங்கிளும் பொறுமையா அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா இவர் சாமி முன்னாடி பூஜை எல்லாம் பண்ணி டான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவன் இப்படி பண்றான்ற மாதிரி அங்கிள் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அங்கிள் கிட்டயும் கொஞ்சம் வியர்டா பேசிட்டு இருக்காரு. அங்கிளுக்கு ரொம்ப பயம் வருது. அங்கிள் இவர் பண்றதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காருல. ஆனா அந்த பொண்ணு பயப்படாம சாதாரணமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும் என்ன சாதாரணமா பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அங்கிள் ஷாக் ஆகுறாரு. இப்ப அங்கிள் இருக்கார்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக கடைக்கே வந்துடுறாரு. நீ தானே அவனுக்கு சிலையை தந்த, அந்த சிலை உனக்கு எங்கடா கிடைச்சது, அதை முதல்ல சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப இந்த ஃப்ரெண்டுமே எங்க இருந்து கிடைச்சது அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆபீஸ்ல ஹீரோ சாப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. இவர் டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணோடனே சுத்தி இருக்க எல்லாருக்குமே கெட்ட நாத்தம் வருது. என்ன இதை போய் சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரே கஷ்டப்பட்டு தான் அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவருக்கே நாத்தம் வருது, லைட்டா ஃபீல் ஆகுது. அதை மீறியும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு கொமட்டது போல இவருமே வேகமா அங்க இருக்க டஸ்ட்பின்ல போய் வாந்திலாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப பாஸ் இருக்காருல, பேசணும்ன்ற மாதிரி ஹீரோவை வர வச்சிருக்காரு. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. எனக்கு என்ன ஆச்சு, நான் நார்மலா தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருக்கு, யார்கிட்டயும் நீ சரியாவே பேச மாட்டேன்னு எல்லாருமே சொல்றாங்க, நீ எப்படி இருக்க நீயே கண்ணாடியில பாருன்ற மாதிரிலாம் பாஸ் சொல்லிட்டாரு. அந்த லேடி எப்ப வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து ஹீரோ இந்த மாதிரி வியர்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரோட்டு கடையில உட்காந்து ரொட்டி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா, ஒரு ரொட்டி மட்டும் தரியான்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு. இந்தாங்கன்ற மாதிரி ஒரு ரொட்டி எடுத்து அவருக்கு தந்துடுறாரு. அவருமே ஹீரோக்கு நன்றிலாம் சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த மாதிரி தானம் பண்ணிட மாட்டாங்க, இதுக்கும் ஒரு மனசு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உனக்கு ஒரு பொருள் தரலான் இருக்கன்ற மாதிரி அவர் போட்டிருக்க செயின் எடுத்து இவருக்கு தராரு. இவருமே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அந்த செயினை குனிஞ்சு வாங்கிக்கிறாரு. இந்த செயின் எப்பவுமே உன்னோட கழுத்துலயே இருக்கட்டும், கலட்டாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டு போறாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவோட அங்கிள் இருக்காருல, அந்த பெரியவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க தான் அந்த சிலையை தந்திருக்கீங்க, அந்த சிலையில கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி நான் சொல்றேன்ற மாதிரி இந்த அங்கிள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் சொல்றதை காட்டாம செயினை கட் பண்ணிடுறாங்க. இந்த செயினை போட்டதுல இருந்து ஹீரோ கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தமேரி கவனிக்கிறாங்க. தமேரி கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இப்ப நார்மலா இருக்காருல, போலீஸ்க்கு கால் பண்ணி புஷ்பாவோட கேஸ் என்னாச்சுன்னு கேக்குறாரு. நீங்க தானே கேஸ் தர விரும்பலன்னு சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இது நான் சொன்னா, எனக்கு புஷ்பா ரொம்ப முக்கியம் சார், அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு படுத்து இவர் தூங்கிட்டு இருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே தோணுது. ஆடியன்ஸ்க்கு பேய் நடந்து வர மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு பக்கத்துல வர மாதிரியே ஃபீல் ஆகுது இல்ல. டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. இவரு திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்ல. இவரும் படுத்துறாரு. இப்ப காலையில வீட்டை சுத்தி முத்தி கவனிக்கிறாரு. வீடு ரொம்ப குப்பையா இருக்கு. தமேரி எதுக்காக கிளீன் பண்ணாம இருக்கான்னு யோசிக்கிறாரு. இவ்வளவு நாள் வீடு குப்பையா தான் இருந்திருக்கும், அப்பெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்காது, இப்பதான் தெரியுது. தமேரி ஏன் கிளீன் பண்ணாம இருக்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு மேல போயிட்டு இருக்காரு. மேல எப்படி இருக்கு பாக்கலான்றதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா கோடு போட்டு மந்திரம்லாம் பண்ண மாதிரி இருக்கு. இவர் தான் அந்த மந்திரத்தை பண்ணவே செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் இவருக்கு மறந்து போயிருக்கு. தமேரி வீடு எதுக்காக இப்படி இருக்கு, சீக்கிரமா கிளீன் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த செயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் மாறி இருக்குல்ல. இந்த செயினை எப்படியாவது இவரோட கழுத்துல இருந்து எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் தமேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பெரியவர் சொல்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். ஒரு ராஜாவால இன்னொன்று ராஜாவை ஜெயிக்க முடியல, சூழ்ச்சி பண்ணணும், பிளாக் மேஜிக் பண்ணணும்ன்ற மாதிரி பிளாக் மேஜிக் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே அந்த எதிர்நாட்டு மன்னருக்கு தெரிஞ்சிருது. அவன் பிளாக் மேஜிக் பண்றானா, சாமர்த்தியமா நம்ம ஒரு மெத்தடை பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்க மூலியமா ஒரு கடவுள் சிலை மாதிரி ரெடி பண்றாரு. ஆனா அது கடவுள் சிலை கிடையாது, உள்ள வேற மாதிரியான ஒரு பேயை தான் இவர் செட் பண்றாரு. இந்த சிலையை அந்த மன்னருக்கு பரிசு மாதிரி போக வச்சிடுறாரு. அந்த மன்னரோ சாமி செலதனன்ற மாதிரி வழிபடலாம் ஆரம்பிக்கிறது. இதை வழிபடுறது மூலியமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ வீக் ஆயிட்டு இருக்காருல, அந்த மாதிரி அந்த மன்னர் வீக் ஆயிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மன்னர் இறந்தே போயிடுறாரு. இது மூலியமா இந்த மன்னருக்கு அந்த நாடே கிடைச்சிருது. ஆனா ஜெயிச்ச மன்னருக்கு இந்த சிலை எப்பேற்பட்டதுன்றது தெரியும்ல, இது இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. சிலையை ஒருத்தங்களை வச்சு உருவாக்குனார்ல, அவங்க கிட்டயே இந்த சிலையை தந்துருவாரு. ஏன்னா உங்களால தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த பெரியவரோட வம்சாவளி தான் அந்த சிலையை வச்சிருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கா கடத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த பெரியவரும் அடுத்தவங்க கிட்ட கடத்தலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க எல்லாருமே இங்க இருந்து மூவ் ஆன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க.
யார்கிட்டயாவது இந்த சிலையை தந்தாவணும்ல, அதனால தான் தரதுக்காக இந்த ஃப்ரெண்டை முடிவு பண்ணிருப்பாரு. இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் மேக்சிமம் இந்த சிலையை பார்த்திருப்பாங்க. இந்த சிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சிலையை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அப்படி ஹேண்டில் பண்ணியே இவங்க குடும்பத்துல சிலர் இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா அந்த சிலை சாமர்த்தியமா அவங்களை காலி பண்ணும். அந்த மாதிரி சிலர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவோட கண்ணுக்கு சில பேய்ங்கெல்லாம் தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இறந்து போனவங்க தான் பேயா தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப சிலையை பத்திலாம் புரிய வச்சிருக்காரு. நான் உங்ககிட்ட தந்து விட்டது தப்புதான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவோட ட்ரெஸ்ல கெட்ட நாத்தம் வருது, அதை சீக்கிரமா சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப 100% இவர் தெளிவா இருக்காரு. எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசுறாரு. இப்ப கொலிக்குமே ஆச்சரியப்படுறாரு. என்ன இப்ப நார்மலா நடந்துக்கிறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேலையை முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போது அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது. வீட்டுக்குள்ள மட்டும் போயிடாத, வாசல்லயே வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி வெயிட் பண்றாரு. இப்ப அங்கிள் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த பெரியவர்கிட்ட இருந்து அங்கிள் நிறைய தகவலை சேகரிச்சார்ல, அதை பத்தி சொல்றாரு. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அந்த சிலை தான் ஹீரோவை இப்படி மாத்திட்டதா நீங்க சொல்றீங்க, எப்படி மாத்துச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி அங்கிள் கேட்டிருப்பாரு. அந்த பெரியவரும் நிறைய டீட்டெயிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமா இவனை வழிபடுற மாதிரி மாத்திருக்கோம், ரொம்ப அடிக்டிவா அவனை மாத்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாதிரிலாம் நடந்தது இல்ல, அது அங்கிளுமே யோசிச்சு பாக்குறாரு. அது சிலையா இருந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணோட உருவத்துல வீட்டுக்கு வந்தே கூட எல்லா விஷயத்தையும் பண்ணலான்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இப்ப அங்கிளும் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. தமேரின்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க பொண்ணு கிடையாது, பேயா தான் இருப்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை மாத்திருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி சாப்பாடு தந்து தான் மாத்திருப்பாங்க. அன்னைக்கு தமேரி மட்டும் பயப்படாம இருந்ததை அங்கிள் பார்த்தார்ல, அவன் மட்டும் எதுக்கு பயப்படலன்றது இப்பதான் அங்கிளுக்கு புரியுது. இப்ப ஹீரோ நல்லாவே அந்த பேய் கிட்ட மாட்டிட்டு இருக்காருல, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழின்ற மாதிரி அங்கிள் கேக்குறாரு. அதுக்கு இந்த பெரியவர் இருக்காருல, ஹீரோ தைரியமா இதை ஃபேஸ் பண்ணும், அதுதான் ஒரே வழின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அங்கிள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கேக்குற ஹீரோக்கு பயம் வருது. ஹீரோவும் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார்ல, அதனால இங்க இருந்து கிளம்பிடலாம் நினைக்கிறாரு. இல்ல, இந்த விஷயத்த முடிக்கணும்னு வச்சுக்கோ, நீ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நானும் கூட வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி பொறுமையா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பொருள்லாம் அந்தரத்துல பறந்துட்டு இருக்கு. என்ன பொருள்லாம் பறந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இப்ப அந்த தமேரி பொண்ணு மாதிரி தெரிய மாட்டாங்க, நேரடியாவே பேய் மாதிரி தான் தெரியுறாங்க. இதை இவங்க ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப தமேரி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து அங்கிளை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப அடுத்ததான் இவரோட கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட கழுத்துல இருக்க செயின் மின்ன ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னா தமேரிக்கு பயம் வந்துருது. சட்டுன்னு கொஞ்சம் விலைக்கு போயிடுறாங்க. இப்ப அந்தரத்துல பறந்த மாதிரியே இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு பாதுகாப்பு போலன்னு இவர் யோசிக்கிறாரு. இப்ப தமேரி மந்திரம்லாம் பண்ணி இவரை வசியம் பண்றாங்க. வசியமான இவர் இருக்காரு பாத்தீங்களா, கழுத்துல இருக்க செயினை இவரே கலட்டுறாரு. இப்ப பக்கத்துல தூக்கி எரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் தமேரியால அட்டாக் பண்ண முடியும்ல, பக்கத்துல வந்து இவரோட கழுத்தை நெரிச்சு இவரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சாவர தருவாயில இருக்காருல, அதனால இவரோட மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடுது. மாமா கிட்ட இவர் பேசினது ஓடுது, அம்மா இருக்கும் போது இவர் பேசினதெல்லாம் ஓடுது. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்க அந்த டாலரை எப்படியாவது எடுக்கணும்ன்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கையை கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப எடுத்தவர் சட்டுன்னு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க இவங்க நெத்திலேயே வச்சிருக்காரு. நெருப்பு பட்டா சாம்பலா மாறுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாம்பலா மாறிட்டு இருக்காங்க. அந்த சாம்பல் எல்லாமே ஜன்னல் வழியா பறந்து போயிருது. இப்ப இவருமே அங்கிளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி தவண்டு போய் அங்கிளை பாக்குறாரு. அங்கிளுக்கு இன்னும் உயிர் இருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. இவருமே ஆம்புலன்ஸ்க்கு தகவலை கொடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த சலியை பார்க்க போகணுன்ற மாதிரி சிலை இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த சலியை பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி அங்கிள் இப்ப வீட்டுல படுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது அங்கிளுக்கு எதுவுமே ஆகல. இப்ப அங்கிளுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு காட்டுறாங்க. அங்கிள் இருக்கார்ல, அந்த சிலை எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதனால இதுக்கப்புறம் யாருக்கும் பிரச்சனை வராது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணிருக்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. ஒரு குளத்துல போட்டுலான்ற மாதிரி முடிவு பண்றாரு. அந்த குளத்துல அந்த சிலையை தூக்கி எரிஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் இதனால யாருக்கும் பிரச்சனை வராதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு பகுதியில ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய அந்த சிலை இங்கதான் ஒதுங்கி இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பேசி முடிச்சுட்டு ஒரு நபர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கவரோட கண்ணுக்கு வெளிச்சம் ஹெவியா தெரியுது. என்ன வெளிச்சம் தெரியுதுன்னு திரும்பி பாக்குறாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, எப்ப எனக்கு படையல் தரப்போறன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இவருமே பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. இதோட நமக்கு இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. சும்மா அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.